Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Flipkart அப்படிங்கற கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய சூப்பரான ஜாப் ஆப்பர்சூனிட்டி பார்த்தா இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா வந்து ஆன்லைன் ஜாப், வொர்க் ஃப்ரம் ஹோம், MNC கம்பெனி, கார்ப்பரேட் கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்சூனிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு வரோம். இதுலயுமே நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப்க்கு மிக பெரிய சேலரியான ஜாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து Flipkart அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்குது. Flipkartங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு இ-காமர்ஸ் சைட்டு. இந்த கம்பெனியில் வந்து மல்டிபிள் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டேரெக்டாக ஹச்சர் வந்து ரெக்ரூட் பண்ணுறதுனால ஒன்லி ஃபார் இன்டர்வியூ தான். ஓகேங்களா, இன்டர்வியூ வித் டெஸ்ட் உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து நார்மலாக ஆன்லைனில் இருக்கும். இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலியமாகவும் நடக்குது. நேர்பையில் உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமாகவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிற முடியும். ஓகேங்களா, இதை பார்த்தா நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த ஜாப் வந்து உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியாமல் டக்குன்னு வந்து போயிட்டீங்கன்னா உள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணிடுறீங்க. நான் ஒரு சில இன்ஃபர்மேஷனாக வீடியோக்கு இடையில நடுவுலாம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அந்த டிப்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கிறது மூலியமா இன்டர்வியூவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, சரி வாங்க நம்ம வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, நோட்டிஃபிகேஷனை பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜாப்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் ஜாப் ஃபார் இந்தியா அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபாரின்லேருந்து ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து நம்ம இங்கே இருந்துகிட்டே கூட ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கரண்ட் ஓப்பனிங் சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு 607 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, மேபி இந்த வேகன்சி வந்து குறையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து அடுத்தடுத்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து படிச்சுட்டு நிறையா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்படி வெளியில் வந்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இதே லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது அந்த ஜாப் வந்து எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, அதனால் வீடியோ போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் எப்படி வந்து பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு நான் இதில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா, சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 607 வேகன்சி கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சீனியர் மேனேஜர், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் கொடுத்துருக்காங்க. சீனியர் மேனேஜர்லேயே செகண்ட் லெவலில் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் பிஸ்னஸ் டெவலப்பரில் கொடுக்குறாங்க, சீனியர் மேனேஜர் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஃபீல்டில் கொடுக்குறாங்க, சாஃப்ட்வேர் டெவலப்பர், எல்லா ஜாப்புமே இருக்குது. நீங்கள் வந்து மினிமம் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த இடத்துல வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கன்ஃபார்மாக கிடைக்குது. அதில் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் ஆஃபீஸில் இங்கேருந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா 169 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. டெக்னாலஜி நீங்கள் வந்து ஐடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து 145 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிபிஏ, எம்பிஏ, பிகாம் அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான டிகிரி ஏதாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல 143 வேகன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் சொல்லிட்டு 116 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 கொடுத்துருக்காங்க. அதை மோர் அப்படிங்கிற கிளிக் பண்ணும்போது ஸ்டோர், அந்த ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து 9 வேகன்சி, அதர்ஸில் வந்து ஒரு 7 கொடுத்துருக்காங்க. அப்படி கேட்டகரி வைஸை தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சிட்டியாக இருக்கக்கூடிய சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை இந்த மாதிரியான இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் எந்த இடத்துலலாம் ரிமோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருதோ அந்த இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மோர் ஜாப் அப்படிங்கிற கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து உள்ள வந்து எல்லா ஸ்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. கர்நாடகா, அஸ்ஸாம், அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா, இந்த மாதிரியான ஏகப்பட்ட ஸ்டேட்டும் இருக்குது. இதில் நீங்கள் நேர்பையில் எங்கே இருக்கீங்களோ அதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி அப்போனா அதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எதில் ரிமோட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போய் நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற லெவல் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரை கிளிக் பண்ண உடனே அபவுட் ஃப்ளிப்கார்ட்டை பற்றின நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ளிப்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் தன் வந்து பார்த்தீங்கன்னா 150 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸாக வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் அதை இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணி 10 இயர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 100 மில்லியன் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூடிங் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. 120 கேட்டகரியில் ஸ்மார்ட் ஃபோன்ஸு, புக்ஸு, மீடியா,
கஸ்டமர் எலக்ட்ரானிக்ஸு, ஃபர்னிச்சர்ஸு, ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த கம்பெனி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2007 அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து யாருமே கொடுக்க கிடையாது அவங்க, ஓகேங்களா. இது எல்லாமே வந்து இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக கூட உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த ஃப்ளிப்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கால் வருது, இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் வந்து உள்ளே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இன்டர்வியூவில் வந்து ஹெச்ஆர் கேட்குறாங்க, ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து எப்போ வந்து லான்ச் ஆச்சு, எப்போ வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளுக்கு வந்து எதுவுமே சொல்ல தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மற்றவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதான ஒரு விஷயமா இருக்கும், ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதை தாண்டி அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஜாப்புடைய டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஆஃப் த டே ஆப்ரேஷன் சொல்லிட்டு மல்டிபிள் டிசி அண்டு என்சர் கம்ப்ளீட்டு வெஹிக்கிள் பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பேன் இண்டியா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும். பேசிக்காக வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர்னால் மேனேஜர் லெவலில் இருக்கக்கூடிய ஒர்க்கெல்லாம் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி கீழே வரும்போது ஓப்பன் போஸ்டிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லெவல் அதாவது வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸ்கில்ஸ் ரெக்ரூட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம்எஸ் ஆஃபீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட்டு, இன்விடேஷன், இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங், இது எல்லாமே உங்களுக்கு வந்து பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ரோல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து இது கர்நாடகா, பெங்களூர். இந்த இடத்துல லொக்கேஷன் அப்படிங்கிற இடத்துல ரிமோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலியமாக வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ணிக்கிற முடியும். இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக மினிமம் வந்து ஒரு கிராஜுவேட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது. இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து சிஸ்டம் நாலேஜ் இருக்கணும். பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்கில் இருக்கணும். மேனேஜர் லெவல்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு லெவலில் ரொம்ப ஹையாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டாஃப் இருப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இதுதான் உங்களுடைய ஒர்க்கு. மேனேஜர் லெவலுக்கு மினிமம் ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 35-40K வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கமாக வந்து கிடைக்கும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 20,000 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன ஏஜ் இருக்கோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. 21லேருந்து 22 இந்த ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கும். எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஒரு 5 இயர்ஸ்லேருந்து 8 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர் லெவலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வைசராகவோ ஒரு மேனேஜராகவோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத இதில் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து சூட்டபிளாக இருக்குன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாபை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எல்லாமே சொல்ல முடியாது இல்லையா. அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல அப்லோட் ரெஸ்யூம் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜாப்புக்கு இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற இந்த லெவலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஃபைலில் அப்படி இல்லைனா பிடிஎஃப் ஃபைலாக தான் இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அந்த பிடிஎஃப் ஃபைலுமே வந்து 2 MBBSக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. உங்களுடைய பேர், உங்களுடைய கவர்மெண்ட் ஐடி, உங்களுடைய மார்க் ஷீட்டு, டிசிலலாம் பேர் எப்படி இருக்கும் அந்த பேர் வந்து கேட்குறாங்க. உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பரு, டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கோ அதை வந்து கொடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கொடுங்க, இல்லைனா 0 அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஜெண்டர் நீங்கள் வந்து மேலா ஃபீமேலான்னு கேட்குறாங்க, அதை நீங்கள் வந்து பார்த்தோன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி கரண்ட் லொக்கேஷன், இப்போ நீங்கள் எந்த இடத்துல வந்து இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. உங்களுடைய லொக்கேஷன் வந்து என்டர் பண்ணுங்கள். வாட் இஸ் யுவர் நோட்டீஸ் பீரியட். இப்போ நீங்கள் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க கரண்ட்டாக. அந்த கம்பெனியில் எத்தனை மாதம் எத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் வந்து நோட்டீஸ் பீரியடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க. நீங்கள் 1 மந்த்தாக இருக்கலாம், இல்லை 15 டேஸாக இருக்கலாம். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. வாட் இஸ் யுவர் சிடிசி, அதாவது ஃபிக்ஸ்டு சேலரி நீங்கள் வந்து இவ்வளோ அளவு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல பை சப்மிட், அதாவது இந்த ப்ரைவசி பாலிசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் எ ரோபோட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இதே மாதிரி எல்லா ஜாப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது சேம் ப்ரொசீஜர் தான், ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாப்பும் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். உங்களுக்கு எந்த ஜாப் வந்து பிடித்து உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு, இதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 600க்கு மேற்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து 607 பார்த்தா இப்போ ஒரு ஜாப் வந்து இப்போ கரண்ட்டாக வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே 608 ஒரு வேகன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வேகன்சி வந்து அப்டேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போ வேணாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணுங்கள். காற்றுள்ள போதே தொட்டிகள்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயும் சரி இந்த ஜாப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த பழமொழிக்கு இதுதான் பொருந்தும்.
யார் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொழைச்சிக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து போக போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே வருது. அது அந்த படித்த இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதுக்காக தான் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஒரு சோசியல் சர்வீஸாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கோம். அதனால் உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்காம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சைட்லேருந்து வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே வந்து ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.